श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ शशिराजातवेदा अक्षरं परमं पदं वेदानागुं शिरसि माता युष्मन्तं करोतु माम्। ॐ कल्पश्रीगणनाथपूजकगुरोः श्रीमद्रपुर्यां तथो लब्धज्ञानममुं शिवागमनये शब्दादिशास्त्रेषु च नित्याचारसुपालकं बुधवरं छात्रप्रियं बोधकं सुब्रह्मण्यशिवद्विजं मम गुरुं स्वस्ति भजे सादरम्। ॐ यदीयमुद्राभिनयेन योगिनः यदीयमौनेन समुक्तसंशयाः स्मिताभिरामाननमिन्दुशेखरं भजे निशन्तं वटमूलवासिनं। शिवा திருச்சிற்றம்பலம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. சிவா திருச்சிற்றம்பலம். இந்த சபையில் அமர்ந்திருக்கும் எனது குருநாதருக்கும் மற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் துவங்குகிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஔவையின் வாக்கு. பரமேஸ்வரன் அனைத்து ஆன்மாக்களையும் உய்யும் பொருட்டு பல ஆலயங்களில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இறைவன் குடிகொண்டு ஆன்மாக்களுக்கு வேண்டும் வரத்தை அளிக்கும் இடமாக ஆலயம் திகழ்கிறது. ஆலயம் என்ற சொல்லை ஆ கூட்டல் லயம் என பிரிக்கலாம். ஆலயம் என்ற சொல்லிற்கு ஆன்மாக்கள் லயக்கின்ற இடம் என பொருள். அதாவது ஆன்மாக்கள் சுவாமியுடன் ஒடுங்கும் இடமாக ஆலயம் இருக்கிறது. எங்கும் நீக்கமர இருக்கும் பரமேஸ்வரன் ஆலயத்தில் மட்டும் பரிபூர்ணமாக திகழ்கிறார். ஆலயமானது இறைவனுடைய வாசஸ்தலமாகவும் இறைவனுடைய ஆத்ம தேகமாகவும் திகழ்கிறது. ஆகவே ஆலயமானது பரமேஸ்வரனின் உடலாக விளங்குவதால் அவ்வாலயத்தை புனிதமாகவும் தூய்மையாகவும், அந்த ஆலயத்தில் ஏதேனும் பழுதுபட்டிருந்தால் அதை ஜீரணோத்தாரம் செய்வதும், அதாவது திருப்பணி செய்து செப்பனிடுவதும், அந்த ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வழங்குவதும், அந்த ஆலயத்தில் உளவார பணி செய்வதும் ஆகியவை அனைத்தும் சிறந்த சிவ புண்ணிய செயலாகும். சிவ புண்ணியங்களில் சிறந்ததாக இருப்பது ஜீரணோத்தாரமும் ஒன்று. நூதன ஆலயம் அமைப்பதை விட பழுதுபட்டிருக்கும் ஆலயத்தை ஜீரணோத்தாரம் செய்தோமே ஆனால் எண்ணற்ற நூதன ஆலயம் அமைத்த பலன் உண்டாகும். இவ்வளவு சிறப்பு கொண்ட ஜீரணோத்தாரத்தை பற்றி ஆகமங்களில் கூறியுள்ளது. அவ்வாறு ஆகமங்களில் கூறியுள்ள விஷயங்களை ஒன்று சேர்த்து 10 ஸ்லோகங்களை கொண்ட ஜீரணோத்தார தசகம் எனும் நூலினை ஸ்ரீமான் நிகமஞான சிவாச்சாரியார் இயற்றியுள்ளார். இவ்வளவு மகத்துவம் கொண்ட ஜீரணோத்தார தசகத்திலிருந்து 3வது ஸ்லோகத்தின் பொருளை தற்பொழுது நாம் சிந்திப்போம். 3வது ஸ்லோகம். ஓம் கர்ப்பாலயஸ்ய ஸ்தல நிம்னதாயாம் அதாபிஷேகாம்புகதௌ பிலேஷு சுதாவிஹீனேபி குருர்மஹேஷம் ஆவாஹ்ய கும்பே ஸ்தல கர்ம குர்யாத். இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்ப கிரகத்தோட தலைவரிசையில ஏதோ ஜீரணமா இருந்தா அது எப்படி உத்தாரணம் பண்றோம்னு சொல்றாங்க. அதாவது ஆலயத்தில் உள்ள தலைவரிசைனா அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய தரை. இந்த தரை சுண்ணாம்பு மற்றும் களிமண்ணை போட்டு பூசியிருப்பாங்க. அப்படி பூசியிருக்கிற தரை கெட்டியாக இல்லாத போது நம்ம சுவாமிக்கு பண்ற அபிஷேக ஜலம்லாம் அந்த கோமுகம் வழியாம போகாம அந்த தரையில அந்த ஜலம் தங்கி இருந்தாலோ, இல்ல கர்ப்ப கிரகத்துல பெருச்சாலியால அந்த ஓட்டப்பட்ட அந்த குழி மூல ஜலம் போனாலோ அது ஒரு தோஷம், அதுவும் ஜீரணம். அதை எப்படி உத்தாரணம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஜீரணத்தை பார்த்தோன்னே நம்ம கும்பத்திலேயோ லிங்கத்திலேயோ அந்த சுவாமி ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அந்த தலைவரிசையை செப்பனிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செப்பனிட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த கும்பத்தில் இருக்கிற சுவாமியோட சக்தியை அந்த லிங்கத்தோட ஆகர்ஷணம் பண்ணிட்டு நம்ம நித்திய பூஜை நித்தியோத்சவம்லாம் பண்ணலான்னு சொல்றாங்க. இந்த தலைவரிசை செய்விக்கும் விதி நிறைய ஆகமங்கள்ல கூறியிருக்கு. சில ஆகமங்கள்ல விசேஷமா என்ன கூறியிருக்கு அப்படின்னா, காமிக்காகமத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த தலைவரிசை ஜல கசிவு, அந்த தலைவரிசையில ஜலம் தங்கி இருந்தாலோ குழிகள ஜலம் இருந்தாலோ தோஷம். அதை நம்ம எப்படி உத்தாரணம் பண்ணோம்னா, 3 நாள் சாந்தி ஹோமம் செய்யணும். அந்த சாந்தி ஹோமம் செய்யும் போது சுவாமி அந்த கும்பத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தலைவரிசையை நம்ம செட் பண்ணிடணும். அப்படி அந்த ஆவாகன ஹோமத்தோட பண்ற சந்தி பூஜைகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, புண்ணியாகவாசனம் புரோக்ஷனம் பண்ணிட்டு
அஸ்திரமந்திர சக்தி உள்ள ஜலத்தெல்லாம் அங்க புரோக்ஷணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தலவரிசையை செட் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் அஸ்திரமந்திரம் ஒரு ஹோமம் பண்ணி அந்த ஜலத்தை அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்றோம்னு காமிக்க ஆகமத்துல சொல்றாங்க. சுப்பரபேத ஆகமத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்ப்ப கிரகம் தரை வந்து குண்டும் குழியுமா இருக்கும்போது அந்த தரைக்கு ஏத்த அளவு நம்ம சுண்ணாம்பு அந்த களிமண்ணெல்லாம் போட்டு பிணைஞ்சு அந்த தரைக்கு ஏத்த மாதிரி பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த செப்பனி பண்ணதுக்கு அப்புறம் புண்ணியாகாச்சனம் வாஸ்து ஹோமம் எல்லாம் பண்ணணும்னு சுப்பரபேத ஆகமத்துல கூறியிருக்காங்க. காரண ஆகமத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்ப்ப கிரக தலவரிசை கெட்டியாக அந்த சுண்ணாம்பே பூசாம அந்த தலவரிசை இருந்து அது ஒரு ஜீரணமா இருந்ததுன்னா அந்த இடத்துல மகாமாரி பீடை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல மழை இல்லாம போயிடும். அந்த ஜீரணத்தை பார்த்து நம்ம செப்பனி செய்யலைன்னா அந்த இடத்துல மழை இல்லாம போயிடும்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி உத்தாரணம் பண்ணோம்னா, கும்பத்திலேயோ லிங்கத்திலேயோ நம்ம சுவாமி ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தலவரிசையை செட் பண்ணிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க புண்ணியாகவாசனம் பஞ்சகவ்யம் போன்ற பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அந்த பஞ்சகவ்யத்தினால நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு காரண ஆகமத்துல சொல்லியிருக்கு. காமிக்க ஆகமத்துல கொஞ்சம் விசேஷமா என்ன கூறியிருக்குன்னா, அந்த தலவரிசை கீழே அந்த தரை கீழே இறங்கிடுச்சு, இல்லை அந்த தரையில சுண்ணாம்பே இல்லை அப்படின்னா அந்த அந்த ஆச்சாரியர் வந்து உடனே பூஜையை நிறுத்தி இல்லை அந்த பூஜையை பூர்த்தி செய்தாவது அந்த எஜமானனுடைய நித்தியாக்னிய காரியம் இல்லாம அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஜீரணத்தை நம்ம சின்ன ஜீரணத்தை உத்தாரணம் பண்ணியிருந்தாலும் சரி, பெரிய ஜீரணத்தை உத்தாரணம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த உத்தாரணம் பண்ணதுக்கு அப்புறம் சாந்தி ஹோமம், மூர்த்தி ஹோமம், திஷா ஹோமம் இந்த மாதிரி 3 ஹோமமும் பண்ணணும் அப்படின்னு காமிக்காகமத்துல விசேஷமா கூறியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பீட்டத்திற்கும் தலவரிசைக்கும் ஏதாவது ஒரு ஜீரணம் இருந்தால் அதை எப்படி செட் பண்ணிடணும்னு சொல்றாங்கன்னா, அந்த பீட்டத்திற்கும் தலவரிசைக்கும் இடையில ஏதோ ஒரு விரிசல் அங்கே ஏதோ ஒரு ஜீரணத்தை பார்த்தோம்னாலும் அந்த உத்தாரணம் பண்ணிட்டு சுவாமிக்கும் பீட்டத்திற்கும் ஸ்னபனாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சுவாமியோட ஆதார சிலை, அதாவது சுவாமியோட கீழே இருக்கிறதும் தலைவரிசைக்கும் ஏதோ ஜல கசிவு அந்த இடத்துல ஏதோ ஜீரணம் இருந்தா அதை நம்ம எப்படி உத்தாரணம் செய்யணும்னா, அந்த இடத்துல வந்து நம்ம நிர்மாலியா இருக்க எப்படி சுத்தம் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு நல்ல வஸ்திரத்தால அந்த கீழே இருக்கிற இதையும் தலைவரிசையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண முடியாதனால அபிஷேகம் பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு அஸ்திர மந்திர சக்தி அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த இடத்த உத்தாரணம் பண்ணணும்னு சொல்றாங்க. இவ்வாறு ஆகமங்களில் கூறியுள்ளபடி ஜீர்ணோத்தார தசகத்தில் ஸ்ரீமான் நெகஞான சிவாச்சாரியார் தலவரிசையை வந்து எப்படி செட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு கிடைக்கிற அடுத்த வாய்ப்புல நான் அடுத்தடுத்த ஸ்லோகங்களை பற்றி கூறுகிறேன். நான் சொல்லிடுறத தப்பு இருந்தேன் நான் குருநாதர்கள் மன்னிச்சு எனக்கு ஆசீர்வாதிக்குமாறு தாழ்வான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.